பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் தேனிலும் இனிமை நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒரு வேத வசனத்தை பார்ப்போம். பரிசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாடு 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3 வசனம் எப்படியா சொல்கிறது? சகல விதமான ஆறுதலில் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். அவங்க சகல விதமான ஆறுதல் நமக்கு கொடுத்து தேவன் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை தன்னை வெட்டி கொடுத்தாருங்க. சரி, இந்த உலகத்துல எல்லா மனுஷரும் ஒரு சகல விதமான ஆறுதல் பெற்று தான் வாழ்கிறாங்களா அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக கிடையாதுங்க. ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆறுதல் எழுந்து தான் வாழ்கிறாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு பாருங்கள், ஒரு சில மனிதர்கள் உங்களை ஆற்றுவாங்க, வேறு ஒரு சிலர் உங்களை தேற்றுவாங்க, வேறு ஒரு சில மனிதர் உங்களுக்கு சோதனையாக இருப்பாங்க, வேறு சில மனிதர் உங்களுக்கு வேதனையாக இருப்பாங்க. எல்லாருமே நமக்கு என்ன இருக்க முடியாது, ஆறுதலாக இருக்க மாட்டாங்க. ஆனாலும் எல்லாவற்றிலையும் ஒரு ஆறுதல் கொடுக்கறது என்னன்னு பார்த்தோம்னா தேவனுடைய ஆறுதல் தான். சரிங்களா? சரி, வேதாகமத்தில் யூத் அப்படிங்கிற பெண்மணியை பார்த்தோம்னா அவங்க கணவனை இழந்து குடும்பத்தை இழந்து ஒரு தனிமையாக ஆறுதல் தேவைப்படுது அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த பெண்மணி அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாட்சியாக தன்னுடைய மாமியார் குடும்பத்தில் அவங்க போன அந்த குடும்பத்தில் அவங்க ஒரு ஆறுதலாக அவங்களுக்கு இருந்தாங்க இல்லையா? ஒரு சாட்சியாக வாழ்ந்தாங்க. பிரியமானவர்கள், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு சில பேர் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க, ஒரு சிலர் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அன்பு ஆறுதல் ஒரு இளைப்பாறுதல் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? ஆனாலும் தேவன் உங்களுக்கு எல்லா சூழ்நிலையும் எல்லா காரியத்திலையும் அவர் உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார். இதை மட்டும் நீங்கள் விட்டு விடாதீங்க. ஸோ எந்த நேரத்திலையும் எந்த காலத்திலையும் எப்பொழுதும் தேவன் நமக்கு கொடுக்குற ஆறுதலை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா இந்த உலகத்தில் ரூத்து போல சந்தோஷமா சீரசரமா வாழ முடியுங்க. இந்த நாள் வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க சொல்லி நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.